ஆமென். நான்காவதாக, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதை. பொல்லாதவர்களை பார்த்தா அவங்களால நம்ம இணைஞ்சு போக முடியல, நம்மளால சகித்து கொள்ள முடியல. பொல்லாத மனிதர்கள், நம்ம சபையில கூட அநேக பொல்லாத மனிதர்கள் இருக்கிறாங்க, சகிக்க முடியல. குடும்பத்தில் பொல்லாதவர்கள் இருக்கிறாங்க, சகிக்க முடியல. ஏன் இந்த தவறு, ஏன் இந்த தப்பு, இந்த பாவத்தை செய்கிறாங்க, இந்த அக்கிரமத்தை செய்கிறாங்க. பொல்லாத மனிதர்கள், பொல்லாத வேலையாட்கள், பொல்லாத கள்ள ஊழியர்கள் பேசுகிறத சகிக்க முடியல. பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறது. ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கிறாரு. இல்லை நீ பாவத்தோட உடன் போறியா, பாவம் செய்கிறவர்களோடு கூட இணைஞ்சு போயிறியா, இல்லை எதுவுமே கேட்காம கம்முன்னு இருக்கிறியா? அதுதான் பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும். ஐந்தாவதாக, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய் என்று கண்டறிந்ததையும். நாங்கள் அப்போஸ்தல ஊழியம் செய்கிறோம், நாங்கள் இந்த ஊழியம் செய்கிறோம், அந்த ஊழியம் செய்கிறோம், ஊழியக்காரர்கள் பொல்லாத அப்போஸ்தலர்கள், பொய்யான அப்போஸ்தலர்கள், பொய்யான ஊழியர்கள், அதுக்கு தான் கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசி, கள்ள மெய்ப்பர்கள், கள்ள போதகர்கள், குடும்பமான தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நம்மையே வஞ்சிப்பாங்க. ரொம்ப ஜபிக்கிற நம்மையே வஞ்சிப்பார்கள். இவங்களை கண்டறியணும். இன்றைக்கு யாரெல்லாம் அப்படிப்பட்ட ஊழியம் செய்கிற பொய்யான அப்போஸ்தல ஊழியம், கர்த்தர் இதை சொன்னார், கர்த்தர் அதை கட்ட சொன்னார், கர்த்தர் இதை செய்ய சொன்னார், அப்படி பண்ண சொன்னாருன்னு பொய்யாய் பேசிக்கிட்டு அவங்கள கண்டறியணும். அப்போ விசேஷித்த கிருபையும் ஆவிகளை பகுத்தறிவில் உங்களுக்கு இருந்தால் தான் கண்டுபிடிப்பீங்க. பொய்யா இவங்க பேசிக்கிட்டு பொய்யான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போது பொய்யான அப்போஸ்தலர்களை கண்டறிந்து அவர்களை பொய் என்று கண்டறிந்ததையும். 4ஆம் வசனம், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆண்டவர் சொல்ல, நீ எவ்வளவோ செய்தாலும் ஆதியில் இருந்த அன்பு இல்லையே, எப்பயே ஆதியில் கொண்ட அன்பு இப்போ இல்லையே. இப்போ அதுக்கு தான் ஜெபித்தோம், ஆண்டவரை நாங்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்பு இன்னும் ஆண்டவருக்காக என்ன செய்யணும், இன்னும் ஆண்டவருக்காக என்ன செய்யணும், இன்னும் ஆண்டவருக்காக என்ன செய்யணும், இன்னும் ஆண்டவருக்காக என்ன செய்யணும். சகிப்புத்தன்மை, கர்த்தருக்காக, அவருக்காக இதெல்லாம் நம்ம செய்தால் கூட, ஆனாலும் அவர் மேலே வைக்கிற அன்பு குறைஞ்சிருச்சு, சபை அவர் மேலே இருக்கிற பற்று குறைஞ்சிருச்சு, சபை அவர் மேலே இருக்கிற ஆயத்தம் குறைஞ்சிருச்சு, பக்தி குறைஞ்சிருச்சு, பயம் குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு வேஷமாக பயம், வேஷமான பாடல், வேஷமான பிரசங்கம், எல்லாம் வேஷம்தான். இன்னைக்கு நடக்கிற காரியங்கள்லாம் வேடம் போட்டுக்கிட்டு வேஷம். நாங்களும் பக்தியாக இருக்கிறோம், நாங்களும் ஊழியம் செய்கிறோம், நாங்களும் அப்படி இருக்கிறோம். பக்தியின் வேஷத்தை போட்டு சபையில் அந்த ஜபம் இல்லை, ஆவியின் அனல் இல்லை, ஊழியம் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறது, சகிப்புத்தன்மை, பொறுமை. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை அளவில்லாமல் ஆசையோடு கூட செய்யணும். ஆதியில கொண்ட அன்பு. ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களிலே அவங்களுக்கு உண்டானது எதுவுமே அவங்களுக்கு எதுவுமே செஞ்சுக்கல, எதுவுமே பண்ணல. கர்த்தர் வருவார் என்ற எதிர்பார்ப்பு, சொத்து சுகம் எல்லாமே பணங்கள் எல்லாத்தையும் அப்போஸ்தலருடைய பாதத்தில் படைக்கிறாங்க. பொதுவாக வச்சு சபையில் அனுபவிச்சாங்க. ஒருத்தருக்கும் ஒன்றும் குறைவாக இல்லை சபையில். ஆனால் இன்னைக்கு சபை மக்களுக்கு எவ்வளோ குறைவாக இருக்குது. கொடுக்கறது சில மனிதர்கள் கொடுக்க ஆண்டவருக்கு முன் வர மாட்டாங்க. அப்படி கொடுக்குற நிறைய காணிக்க வர சபைகளை பகிர்ந்து கொடுக்கவும் மாட்டாங்க. ஏழை எளிய சபையில் கொடுக்க மாட்டாங்க. பெரிய சபைகளை நிறைய கொடுக்குறாங்க, அது பகிர்ந்து கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஆதியில் கொண்ட அந்த அன்பு. இப்போ இன்னைக்கு பணம் தான் முக்கியம். சபையில் பணம், பேரு, புகழ், பெரிய கட்டிடம், இப்போ இதுதான் இன்னைக்கு பிரம்மாண்டமாக இருக்க தவிர ஆண்டவர் கொண்டிருந்த அந்த அன்பு இன்னைக்கு இல்லையே. சபை இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கா? இன்னைக்கு ஆண்டவர் வந்தால் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் தைரியமாக நிற்க முடியும்? நான் பண ஆசை இல்லாத ஊழியம் செய்கிறேன், எல்லாரையும் நான் நேசிக்கிறேன், எல்லாரையும் நான் மன்னிச்சிட்டேன் சொல்ல முடியுமா? கர்த்தருக்காக நான் நிற்கிறேன், அவருடைய வருகைகளை நான் ஆயத்தப்படுவேன். இன்றைக்கு
ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுட்டோம். அந்த சபை கர்த்தர் எதிர்பார்க்கிற சபை இன்னைக்கு இல்லை. மீண்டும் அந்த ஆதியில கொண்டிருந்த அன்பை சபை வரணும். அதற்காக தான் ஜெபித்தோம். ஆண்டவரே, நீர் விரும்புகிற அந்த ஆதியின் அன்பு, அந்த சபை நாங்கள் மாறணும். இன்னைக்கு வேர்ல்டு ரிவைல் மீடியா ஒவ்வொரு ஜெப பங்காளர்கள், ஊழியர்கள் யாவரும் அந்த கிறிஸ்துவின் அன்பு நம்ம சபையில் இருக்கணும். அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கணும். மனம் திரும்பு, சபையே மனம் திரும்பு, ஊழியர்களே மனம் திரும்புகள், விசுவாசிகளே மனம் திரும்புகள். பரலோகத்து பரதேசியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தை கனியை கொடுப்பார். ஜெயம் கொள்ளுங்கள். இந்த முதல் சபையில் ஆண்டவர் சொல்லுகிற மனம் திரும்பி ஜெயம் கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள். ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த அன்பு மீண்டும் வரணும். மீண்டும் அந்த ஊழியம், மீண்டும் அந்த ஜெபம், மீண்டும் அந்த ஆவியில் அனல். எனக்கு பாடல், நடனம், இதுதான் இன்னைக்கு சபையில் முக்கியத்துவத்தை படுத்தி சத்தியம் பேசுகிறவங்கெல்லாம் விலகிட்டாங்க. பாடல் பாடுறவங்கெல்லாம் முன்னாடி நிற்க வச்சு பிரசங்கிக்கிறாங்க. இது நியாயமா? நான் ஊழியர்களை பார்த்து கேட்குறேன், எல்லா சபை மக்களும் பார்த்து கேட்குறேன். மூத்த ஊழியர்கள், பிரபலமானவர்கள், சபையினுடைய போதகர்கள், சீப் பாஸ்டர்ஸ், சீப்பாக நடந்துக்கிறீங்களே, ஏன்? எவ்வளோ கனத்திற்குரிய ஊழியர்கள் நீங்கள். பாடகர்களை ஏன் ஃபுல்பீட்டில் எடுத்துறீங்க? அவங்க பாடகராகவே வைங்க. அவங்கள ஏன் சத்தியம் அவங்களுக்கு தெரியுமா? பாடல் பாட தான் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் இருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் இருக்குது. சில பேர் நல்ல இசை வாசிப்பாங்க, நல்லா பாடுவாங்க, இல்லை நல்லா ஜெபிக்கிறவங்களாம் இருப்பாங்க. சத்தியம் பேசுகிறவங்கள தான் சபையில் ஏற்றணும். இப்போ எல்லாரும் பாருங்கள், பாடலை கையில் எடுத்துட்டாங்க. யூடியூப்பில் பிரபலமாகணும். யூடியூப்பில் பிரபலமாயிடுச்சுன்னா, ஒரு 5 பாட்டு பிரபலமாயிடுச்சுன்னா அவங்க பெரிய ஊழியக்கார். டிமாண்ட் பண்ணுறாங்க, எங்களுக்கு 10,000 20,000. இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த சபையில் டிமாண்ட் பண்ணலை சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் தைரியமாக சொல்கிறேன். பெரிய மூத்த ஊழியர்களே, எந்த சின்ன சபைக்கு நீங்கள் போகிறீங்க? டிமாண்ட் பண்ணுறீங்க. எத்தனை பேரை நான் சொல்ல முடியும்? எங்களுக்கு இவ்வளோ காணிக்கை வரணும், நாங்கள் இவ்வளோ ஊழியம் செய்கிறோம், இவ்வளோ காணிக்கை வரணும். எங்கள் கூட 10 பேர் வருவாங்க. ஏன் பேதுரு அப்படி செய்தாரா? பவுல் அப்படி செய்தாரா? இயேசு அப்படி செய்தாரா? டிமாண்ட் பண்ணாங்களா காணிக்கை இவ்வளோ கொடுங்கன்னு? எல்லா ஊழியர்களுக்கும் நான் எச்சரிப்பாக சொல்கிறேன், பாடகர்களை சத்தியம் பேச ஏற்றாருங்கள். ஆராதனைக்கு ஏற்றுங்க, அவ்வளோதான். ஆராதனை பாடலை பாடுங்க, ஆராதிக்க வாங்க. ஆனால் செய்திக்கு சத்தியம் பேசுகிறவங்களை எழுப்புங்க. சத்தியம் பேசுகிறவங்களை, சத்தியத்துக்காக வாழ்கிறவங்கள, அவங்க முடிவை பாருங்கள், அவங்க நடக்கையை பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்கள ஃபுல்பீட்டில் ஏற்றுங்க. இது உங்கள் இஷ்டம் கிடையாது. நான் எல்லா சபைகளையும் எச்சரிக்கிறேன். ஏன் நீங்கள் யாரை எச்சரிக்கிறது? தேவனுடைய வார்த்தை கொண்டு எச்சரிக்கிறேன். எனக்கு அதிகாரம் உண்டு. ஃபுல்பீட் என்பது கர்த்தருடையது. சத்தியம் பேசுகிறவங்கள மட்டும், சத்தியத்தின்படி வாழ்கிறவர்களை மட்டும் சபையில் ஏற்றுங்க. ஆராதனை வீரர்கள், பாடல் பிரபலமாயிடுச்சுன்னா, யூடியூப்பில் பிரபலமாயிடுச்சுன்னா 1M போயிட்டா போதும், 2M வந்துட்டா போதும், பாடல் வியூஸ் வந்துட்டா போதும். எல்லா சபையிலும் அவங்கள புக் பண்ணுறது. என்னையும் ஒரு பாஸ்டர், நான் பேரை சொல்ல விரும்பலை, இன்னொரு இப்போ தான் வராரு, அவர் கொஞ்சம் பிரபலம் ஆயிட்டாருன்றதுனால அவர் புக் பண்ண முடியுமா? என்னையா அவர்கிட்ட இருக்குது? நான் கேட்டேன், என்னையா அவர்கிட்ட இருக்குது அவர் புக் பண்ணுறீங்க? சத்தியம் பேசுகிறாரா? சத்தியம் தெரியுமா? அவர் ஒரு பாடகர், அவ்வளோதான். பிசாசு எப்படி விழுந்தான்? லூசிஃபர் எப்படி விழுந்தான்? ஆராதனை வீரன். அந்த ஆராதனை செய்கிற கர்வம் தானே அவனுக்கு ஏறிச்சு, பெருமை தானே ஏறிச்சு, பெருமை தானே கீழே தள்ளி விட்டார் ஆண்டவர். சாத்தானா மாறினான். இன்னைக்கு கர்வம் ஏறுது. பாடல் பிரபலம் ஆயிடுச்சுன்னா இவங்களை புக்கிங் பண்ணணும், இவங்க டைம் கிடைக்கல. 10,000 20,000 30,000 50,000. ஜான் ஜபராஜ் வந்து 5 லட்சம். இருக்குதா இல்லையான்னு பாருங்க, சொல்லுங்க. இதெல்லாம் மாறணும். கேட்கிற தேவ ஊழியர்களே, உங்க சபையில இதெல்லாம் மாறணும். பிரபலமானவங்களை மட்டும் தான் ஏத்துறீங்க, பாஸ்டர்ஸ் பிள்ளைங்களை மட்டும்தான் ஏத்துறீங்க. எத்தனை தியாகமாக ஊழியம் செய்கிறவங்க, தியாகிகள், கிறிஸ்துவுக்காக தியாகம் பண்ணவங்களை, சத்தியம் பேசுகிறவங்கள எங்கே இப்போ? கடிந்து கொண்டு சபையை பேசுனவங்க எங்கே இப்போ? அவங்கள எங்கே இப்போ?
அவங்க மறைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய இங்கே இப்போ ஃபுல்லாக ஃப்ளைட்டில் தான் சுற்றுறாங்க. ஃப்ளைட்டில் தான் இன்னைக்கு. பிழைப்பல்ல ஊழியம், அழைப்பு, கர்த்தருடைய அழைப்பை சகிப்புத்தன்மையோடு கர்த்தருக்காக செய்யுங்க. மனம் திரும்ப சபையே ஆதியில கொண்ட அன்பு. இன்னைக்கு சபை சீர்கட்ட நிலைமையில போயிட்டு இருக்கு. மூத்த ஊழியர்கள் சபையில் இருந்து சபை கெடுத்து விட்டார்கள். யூடியூப்ல வந்தாக்கா நீங்க பெரிய ஆளா? யூடியூப்ல பிரபலமாயிட்டா பெரிய ஆளா? பாடல் உங்களது இப்போ சத்திய பேசுங்க. முதல்ல ஒருத்தவங்களை விடுதலையாக்குறது என்ன? சத்தியம்தான், பாடல் அல்ல, சத்தியம்தான். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, இந்த உலக சிற்றின்பங்களிலிருந்து விடுதலையாக்கும். மனம் திரும்ப. இன்னைக்கு மனம் திரும்புகள், மனம் திரும்புகள். பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கணும். பொய்யான அப்போஸ்தலர்களை கண்டறிந்து, இன்னைக்கு நான் மீடியாவில் சொல்றேன்ல, இந்த முதல் சபையில பொய்யான அப்போஸ்தலர்களை அவங்கள பார்த்து என்ன பண்ணுங்க? அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவளை பொய் என்று கண்டறிந்து, பொய்யான ஊழியம், பொய்யான ஊழியர்கள் பிரபலத்துக்காக, பணத்திற்காக, பெருமைக்காக, பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஏசி சபை தான், ஏசி கார் தான், ஏசியிலே போய் ரோட்டில் நில்லுங்க. கிராம ஊழியன்னா என்னன்னு கற்றுக்குங்க. முதல்ல போய் வெயிலில் போய் நில்லுங்க. எனக்கு எல்லாம் ஃபுல்லாக மேக்கப் அடிச்சுட்டு மூக்கு ஃபுல்லாக மேக்கப்பில் போய் நின்று நீனா பிரசங்கம் பண்ணுற? பிரசங்கம் பண்ணுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? பரிசுத்தத்துக்கும் உனக்கு தகுதி இருக்கா? உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கு தகுதி இருக்கா? நீங்களாம் ஊழியக்காரர் பிள்ளைங்களா? நீங்கள் ஊழியத்தை நாசம் பண்ணி வச்சுட்டீங்களே. உங்கள் அப்பா அம்மா ஒன்றா கம்முன்னு இருப்பாங்க, எல்லாரும் கம்முன்னு இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு கர்த்தர் சபையை பார்க்கிறா. உங்கள் சபை எப்படி இருக்கு? அலங்கோலமாக இருக்கு, வேசித்தனம் நிறைஞ்சிருக்கு, பொல்லாத காரியங்கள் நிறைஞ்சிருக்கு. மனம் திரும்புகள். எல்லா சபைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். சபையே மனம் திரும்பு, சபையை மனம் திரும்பு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல, மனம் திரும்புகள், மனம் திரும்புகள். நிச்சயம் இந்த முதல் சபை, எபேசு சபை, எல்லாவற்றையும் நம்ம செய்கிறோம். ஆதியில் கொண்டு அன்பை விட்டாய். மனம் திரும்பி தேவன் பக்கமாய் திரும்புவோம், மற்றவர்களை திருப்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்க